இப்ப நீங்க சொல்றது பார்க்கும்போது 2400 2500 வச்சுப்போமே, 2697 $2700 $3000 வச்சுப்போம். $3000 வைத்துக்கொண்டு ஒரு தனிநபர் வளம் $3000 இருக்கு கடந்த ஆண்டு வரை. இப்ப இந்த மாற்றங்களுக்கு பிறகு எவ்வளவு உயரும் தெரியல. ஆனா இதை வைத்துக்கொண்டு நாம் தலை சிறந்த 3 பொருளாதார நாடுகள்ல வல்லரசுகள்ல ஒன்னா மாறுவோம்னு சொல்றது ஏற்புடையதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது வந்து நிறைய அப்படிதான் பேசிட்டே இருக்காங்க ரொம்ப நாளா. நான் ஆயிடுவோம்னு. இப்போ நான் கேட்குறேன் சார், 2019 நமக்கு ப்ராமிஸ் பண்ணது என்ன? $5 ட்ரில்லியன் எக்கானமி. 2024 $5 ட்ரில்லியன் இன்னும் ரீச் ஆகலையே. நம்ம $3.6 ட்ரில்லியன் தான் இப்போ தான் ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஆகவே அதை நம்ம அச்சீவ் பண்ணலை, பண்ணுவோம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் டெஃபினட்டாக இன்னொரு 3-4 வருஷம் கழிச்சு தான் ஆகும். ஆனா இப்ப அதுக்கு தான் நம்ம தெளிவா சொல்லிட்டோமே 2047 தான் எங்கள் இலக்குன்னு. அது வந்து எல்லாரும் பேசுறேன் சார், நீங்க பேசுறேன், நான் பேசுறேன், எல்லாரும் பேசலாம். 2047 விக்ஷித் பாரத் டெவலப்டு கண்ட்ரியாக மாறி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்? இன்ஃபேக்ட் நான் லெட் மீ புட் இட் வெரி பிளண்ட்லி, இன்னும் இவ்வளோ எல்லாம் போட்டு இந்த க்ரோத் அப்படி இருக்க போகிறது. இப்போ க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க? 6.3 to 6.8 இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் எல்லாம் டாப்ஸி டர்வி ஆகிடும். ஏன்னா இதை தாண்டி இன்னொரு ஆள் உட்காந்துருக்கான், அவனுடைய டெசிஷன் தான் நம்மளை நிறைய பாதிக்க போகிறது. யாருன்னா ட்ரம்ப்போட இப்போ இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. கனடா, சைனா போன்ற மெக்சிகோ, இந்த 3 கண்ட்ரி மேலேயும் டாரிஃப் அதிகமாகிட்டாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்தியாவும் நமக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையை உருவாக்குன்றது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பண்ண போகிறாரு தெரியாது. அந்த மாதிரி நம்ம டாரிஃப் எல்லாம் பண்ணியாச்சுன்னா நம்ம சுயசார்பாக நாம் தயார் பண்ணுறோம் பாருங்க. நம்ம ஏற்றுமதி பண்ணா அங்க இறக்குமதி இல்லை, நாம இங்கே உருவாக்குறது மேனுஃபேக்சரிங் நாமளே மேட் இன் இண்டியா. அந்த மேட் இன் இண்டியாவை அஃபெக்ட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி கேட்டு அமெரிக்காவுக்கு ரெடியூஸ் பண்ணிங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதில் நம்ம கையெழுத்து போட்டுருவோம். அப்போ அமெரிக்காவுக்கு ஒண்டி நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்க முடியாது. மற்ற எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் குறிப்பாக இதை பெனிஃபிட் ஆகிறது யாருன்னா சைனா. இப்போ இன்றைக்கி பேசும்போது அதையும் பேசியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்கன்னா அங்கேருந்து நிறைய இம்போர்ட் அதிகமாகிடும். ரைட், இன்றைக்கி 86.5 ஒரு டாலருக்கு ரூபா. அப்போ இம்போர்ட் பில்லு ரொம்ப அதிகமாகாதா? நிச்சயமா. ஒன்று. ரெண்டாவது, நிறைய இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா காஸ்ட் வைஸ் தட் இஸ் பெட்டர் அப்படின்னு பண்ணாங்கன்னா மேட் இன் இண்டியா என்ன, மேக் இன் இண்டியா அந்த ஸ்கீம் என்ன ஆகும்? ஸோ தட் இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட். அதனால் இதில் எல்லாத்தையும் நம்ம நிறைய விஷயத்த நம்ம அசியூம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பெட்டராக பண்ணுவோன்னு. ஆனால் அது வந்து மோஸ்ட்லி இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் அமெரிக்கா. அவங்க நீங்க சொன்ன மாதிரி டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயர வேண்டும். இப்ப வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, டாலரை நம்பிதான் நம்முடைய வியாபாரம் பெருமளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதனால வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது உண்மை. நீங்கள் சொன்னது அமெரிக்காவை நம்பிதான் நாம் இருக்கோன்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறோம். கரெக்ட். இப்ப இன்ஃபேக்ட் இந்த பிரிக்ஸ் அதுக்காக தனியா ஒரு கரன்சின்னு சொன்னாங்க. ட்ரம்ப் சொன்ன அந்த மாதிரி பண்ண 100% ஒன்று டாரிஃப் போடணும்னா இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம், அதெல்லாம் நான் டாலர்லேயே பண்ணுறோம், டாலர் டெனாமினேட்டட் டிரான்சாக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இந்த டாக்ஸ் டெரரிசம் மாதிரி ட்ரம்ப் டெரரிசம் வார்த்தை யூஸ் பண்ணலாம்னு தெரியல. இருந்தாலும் அப்படியே இருக்கு. அவருடைய மிரட்டல் துணியை பார்க்கும்போது ட்ரம்ப் டெரரிசம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சார், என்னுடைய மற்றொரு கேள்வி, இதுல வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஏற்கனவே கொடுத்திருக்காங்க, கிசான் கடன் அட்டை. ஆனா இப்ப வந்து அது 7.7 கோடி விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன் வழங்கப்படும், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. இது விவசாயத்தை அதே மாதிரி 5 லட்சம் வரை, ஷார்ட் டேர்ம்ல 5 லட்சம் வரை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவுத்துறைக்கு கூடுதல் கடன் வசதி, அது மாதிரி விவசாய பருப்பு துறைக்கு வந்து முக்கியம். அதாவது உலகின் மையமாக, பருப்பு உற்பத்தியின் மையமாக இந்தியாவை மாற்ற போறோம், இன்னும் 6 ஆண்டுகளை தன்னிறைவு பெறுவோம் பருப்பு உற்பத்தியிலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழகத்தில் நிறைய பருப்பு உற்பத்தியாளர்கள் இருக்காங்க, வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. மன்னிக்கணும் சார், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பருப்பு உற்பத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கி வி ஆர் டிபெண்ட் ஆன் அந்த பல்சஸ். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரசில்லையும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லையும், இன்ஃபேக்ட் அங்கெல்லாம் நீங்கள் நம்ம ஆட்கள் போய் அங்கே
லீஸ் லேண்டா வாங்கி அங்க விவசாயம் பண்ணி நமக்கு அதனால ஏன்னா நம்மள்ட்ட அப்படி எல்லாம் கிடையாது. நமக்கு 6 ஆண்டுகளை தன்னிறைவு பெற இலக்கு வைத்திருக்கோம்னு சொல்றேன். நான் தப்பு நான் சொல்லலை, இலக்கெல்லாம் வைக்கிற ரைட்டு. பட் இப்போ இன்னைக்கு லெட் அஸ் டாக் தி கிரவுண்ட் ரியாலிட்டி. இன்னைக்கு இருக்கிற பொறுத்த வரைக்கும் பல்சஸை பொறுத்த வரைக்கும் நாம வி ஆர் மோர் டிபெண்ட் ஆன் வெளிநாடுகள் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இறக்குமதி நம்பி தான் இருக்கோம் நம்ம. அடுத்ததாக எனக்கு ஒரு என்னால் எல்லாத்தையும் நான் மைனஸாக பேச வேண்டாம். நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட் அவங்க 4.9 போன தடவை சொன்னாங்க. ஆனால் இவங்க அச்சீவ் பண்ணியிருக்குது 4.8 பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஓரளவு அப்படியே ஏற்கக்கூடியது, ஓரளவு நல்ல அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி இப்போ வந்துட்டு இருக்கு. இந்த ஐ எம் சாரி, அது ஆமாம் ஃபிஸ்கல் டெபிசிட் 4.8 தான். ஆகவே அதில் ஒன்றும் அவங்க ஏதோ ஓரளவு அவங்களுடைய எஃபர்ட்டுக்கு அது சரியா நடவடிக்கை எடுத்திருக்காங்க, பாராட்டக்கூடியது. ஆனால் அது வருமாங்கிறது தான் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரம்ப் டெரரிசம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னு தெரியாது.